ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க நம்ம எப்படி வீட்டில் ட்ரை ஃப்ரெஷ் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நாங்கள் வந்து கெளுத்தி கருவாடு எடுத்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோங்க. இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாயை வச்சுக்கலாங்க வியூவர்ஸ். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் அதில் கடுகு உளுந்து சேர்த்து பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வியூவர்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு வியூவர்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். இப்போ இது கூடவே பூண்டு ஒரு 4 பல் அளவுக்கு நசுக்கி போட்டிருக்கோம் வியூவர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்மளோட வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு வியூவர்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்த கெளுத்தி கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், கருவாடு சேர்த்து நல்லா அதை வந்து வதக்கி விட்டுருங்க கிரேவி கூட சேர்த்து. ஒரு 1 minute to 2 minutesக்கு நம்ம கருவாடு வந்து வேகட்டும் வியூவர்ஸ். இது வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். வீட்டிலேயே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணிலாம் வந்து நல்லா கிரேவி மாதிரி நல்லா சுண்டு வரணும் வியூவர்ஸ். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 minutes ஆகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் வியூவர்ஸ் ஒரு 5 minutesக்கு. பாருங்கள், இப்போ 5 minutes ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக கிரேவி ரெடி ஆகி வந்திருக்கு வியூவர்ஸ். கலந்து விட்டுட்டிங்கன்னா அவள் தான். இதை கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளுடைய கருவாடு கிரேவி ரெடி வியூவர்ஸ். கண்டிப்பாக இந்த கெளுத்தி கருவாடு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.